நைட்டு 10 மணிக்கு உட்காந்து ஒரு அக்கௌண்ட் எப்படி டிசேபிள் ஆச்சுன்னா அது எப்படி எடுக்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கைஸ். ஃபஸ்ட் ஸ்டெப் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இதை பார்ட்டாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது எனக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு வந்துட்டு டிசேபிள் ஆயிடுச்சு, அது எப்படி எடுக்கிறதுன்னு கற்றுக்கிட்டு இருந்தேன். அதை அப்படியே ஒரு வீடியோவும் மேக் பண்ணி எல்லாமே தான் மேக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் போய்ட்டு மெட்டா சப்போர்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வர ஃபஸ்ட் லிங்கை தொட்டு பாஸ்வேர்டு கேட்கும். கூகுளுக்கு பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் சீக்ரெட்ஸ். அதை வந்துட்டு அதில் வந்து இன்ஸ்டாகிராம் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இருப்பாங்க, இதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் ஆகும். போல தெரியும், இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் ஆகுதா? கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும் சவுண்டு, ஏன்னா நான் இயர்பட்ஸ் போட்டுக்கிறேன். இயர்பட்ஸ் போட்டால் ஓரளவுக்கு என் வாய்ஸு வரும் கைஸ். அதோடு நான் வந்துட்டு இனிமேல் டெய்லியும் 8 மணிக்கு லைவ் போடலான்ட்ருக்கேன். மறக்காமலாம் லைவுக்கு வந்துடுங்க. லைவுக்கு வந்துட்டிங்கன்னு வச்சுங்களேன் இருக்கும் கைஸ். என்கிட்ட அத்தனை டிடபிள்யூஸ் பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும் எவ்வளவு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு. காசு விளாடுது, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே மேலே போய்ட்டு நீங்கள் என்ன செக் பண்ணுறீங்கன்னா டிசேபிள்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா தலைவன் மேலே லோட் ஆகுவாப்பில். மூச்சு வாங்குது கைஸ். இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குதா அபவுட் டிசேபிள்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்னு கைஸ். அதுக்குன்னு என் அக்கௌண்டெல்லாம் டிசேபிள் எடுத்து விட்றாதீங்க கைஸ், மனசு கஷ்டம் போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டு ஏற்றுனது. அந்த ஃபஸ்ட் லிங்கை தொட்டு கீழே வந்தீங்கன்னா இதை ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களோட இது டிசேபிள் ஆனிச்சா அப்படின்னு. இதில் கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கேட்குதா, எஸ் ஒன்று நோ ஒன்று. இதில் வந்து நீங்கள் நோ தான் கொடுக்கணும். நோவை கொடுத்துட்டு இதில் வந்துட்டு மொத்தம் 4 ஆப்ஷன் கேட்குதா, இதில் 4ல் 2வது ஆப்ஷனை தான் கொடுக்கணும். கொடுத்து சப்மிட்டு, சாரிப்பா மாற்றி சொல்லிட்டேன், அதை கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒரு ப்ராம்ப்ட்டு வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. என்னன்னா டியர் இன்ஸ்டாகிராம் சப்போர்ட் டீம் போட்டுட்டு கீழே ஒரு 2 வாட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். எனக்கு வேறு ஒரு சைடு ஃபீவர் கைஸ். நைட்டு ஆரம்பித்தா வந்துடுது கரெக்டாக, சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக அந்த டயத்துக்கு அடிக்கிறாப்புல. டேப்லெட்டே சாப்பிட்டுட்டே இருந்தாலும் பாடி வீக்காகிடுது. என்ன பண்ண சொல்கிறீங்க? நான் இதை எப்படி கற்றுக்கிட்டேன்னு சொல்லவா? அதாவது அது வீடியோ எண்டில் சொல்கிறேன். இடையில ஒரு சில இடத்துலலாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர்றது வந்துட்டு சகஜமாப்பா. நீங்கள் வந்து அதை கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கணும். கரெக்டாக கற்றுக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான் கைஸ். நானே தப்பாக எழுதிட்டேன் கைஸ், பாருங்கள். சரி,
பாட்டு கிட்டிக்கிட்டே கேட்கலாம், பட் இருந்தாலும் உங்களுக்கு அடுப்போமே. நான் பேசுகிறது ஒழுங்காக கேட்காது. ஆல்ரெடி நான் பேசுகிறது கேட்குமானே தெரில. நான் இதை அப்படியே ஒரு பார்ட்டாக மேக் பண்ணுறேன். வந்துட்டா ப்ளஸ் கைஸ், தப்பாக எழுதுறேன்னு ஒரு கொஞ்சம் இதாக இருக்குது. பார்ப்போம். டாட் சோபா 2 நாளாக ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சுட்டானு என்னைய. என்ன சொல்கிறீங்க? உட்காந்து மெனக்கட்டுன்னு டைப் பண்ணிட்டு உட்காந்துருக்க தான் கடுப்பாகுது அப்படியே. எப்படி இருந்தாலும் பண்ணி முடிக்க ஒரு 11 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கரெக்டாக தான் எழுதுறேண்ணா? ஐயோ, கரெக்டாக தான் டைப் பண்ணுறேண்ணா? கரெக்டாக தான் போகுது. இதில் வந்து மெயினான விஷயம், உங்கள் அக்கௌண்ட் எதனால் டிசேபிள் ஆகுச்சு அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு, சாரி, எனக்கு வேண்டப்பட்டவங்க ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் ஆயிருக்கும்னு என் கெஸ்ஸிங். அதனால நான் இதை டைப் பண்ணுறேன். உங்கள் அக்கௌண்ட் எப்படி டிசேபிள் ஆணுச்சுன்னா உங்களுக்கு தெரியும்ல, அதை அப்படியே போட்டு இது பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு அப்படியே ஒரு ஃபாலோ மட்டும் தட்டி விட்டு போயிருங்க எல்லாரும். ஐயோ, அவ்வளோதான் கைஸ். சளி மாப்பிள்ள வந்துட்டாப்புல. இனிமேல் அவர் இன்னும் போட்டு உரின்னு உரியணும். சோபா முடியலை. இப்போ தலைவர் பில்லாராம் சொல்கிற மாதிரி, ஏய் என்னப்பா இவ்வளோ நேரம், ஏய்
இது எதுவும் டவுட்டுனாலும் எனக்கு வந்துட்டு டிஎம் பண்ணுங்கள். நான் வந்துட்டு அதை டவுட்டை கிளியர் பண்ண பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்ச வழியில். இப்போ வந்துட்டு எல்லார் அக்கௌண்ட்டும் வந்துட்டு சைட்டு மணிக்கு எல்லாருக்கும் வந்து டிசேபிள் ஆகுது. அது என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். வாட் த ஃபக். சரி, என்னமோ ஒன்று. இதில் மெயின் மேட்ரே இன்னும் ஒரு சில நேரத்தில் தெரிவிக்கப்படும், அறிவிக்கப்படும். ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு ஸ்பேஸ் விட்டு திருப்பி. அதுக்கப்புறம் சப்மிட்டில் போயிட்டு என்னென்ன பண்ணணும்னா நான் உங்களுக்கு வந்துட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இங்கே வந்துட்டு உங்கள் ஜிமெயில், ஓகேவா? இங்கே வந்து உங்கள் ஜிமெயில், கீழே வந்துட்டு ஃபோன் நம்பர், ஓகேவா? அட என்னடா அது இடம். நான் உங்களுக்கு சிம்பிளான ட்ரிக் சொல்லவா? அவ்வளோதான். இங்கே பாருங்க, இந்த ஸ்பேஸ் பாரை இப்படி லைட்டாக அப்படி மூவ் பண்ணோம்னா அங்கே கை வைக்காமலே மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இமெயில் போடணும். இமெயில் வந்துட்டு நீங்கள் அந்த டிசேபிள் ஆன இன்ஸ்டாகிராமுக்கு என்ன ஜிமெயில் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஜிமெயிலை வந்து இங்கே போட்டுருங்க. ஜிமெயிலை போட்டு அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணதுக்கு உள்ள நம்பர், அந்த இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்கள அதோட நம்பர், அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து கீழே சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போய் தலங்கிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு. இன்னும் இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு, இன்னொன்று செகண்ட் ஸ்டெப்பு இருக்குது, ஓகேவா? இதை வந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா, சப்மிட் கொடுத்த பிறகுட்டு இன்னொரு வாட்டி என்ன பண்ணோம்னா ரிட்டன் க்ளோஸ் பண்ணிட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு காண்டாக்ட் ஃப்ரம்ஸ் மெட்டான்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஃபஸ்ட்லேயே இன்னொன்று வரும், அதை தொட்டு அதில் கேட்குற ப்ராப்ளம், அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது. அந்த ப்ராம்ப்டை நான் உங்களுக்கு கமெண்டில் பின் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். அதுக்கப்புறம் என்ன சொல்ல நினச்சேன்னா மறந்துட்டேன், சுத்தமாக மறந்துட்டேன், போச்சு. அங்கே வந்துட்டு ஏதோ ஒன்று கேட்கும், மறந்துட்டேன். அதில் வந்துட்டு எஸ் ஆர் நோ கேட்கும். நீங்கள் நோ கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு. ஒரு 1 டே இல்லைன்னா ஒரு 48 ஹவர்ஸ், 1 டே இல்லைன்னா 2 டேஸ் ஆகும். வந்த பிறகு நீங்கள் ரிட்டன் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி தான் நினைக்கிறேன், அப்படி தான் லாகின் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு அப்டேட்லாம் நிறையா கொடுத்துட்ருக்கணும். இது வந்து பழைய ஸ்டெப்ஸு எனக்கு தெரிஞ்சது, இதை வச்சு நான் சொல்கிறேன். நான் என்னென்னு இன்னும் ஒரு 3/4 பேர்கிட்ட நான் விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக நான் உங்களுக்கு யூடியூப்பில் நான் இது பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவை நாளைக்கு காலையில். என் தம்பி எதுவும் மெசேஜ் பண்ணியிருக்காப்புல, என்னென்னு பார்த்துட்டு வருவோமா?
கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சுச்சு. அது கீழே கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டிங்கன்னா ஓவரால் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். சரி பாருங்கள். டாட்டா பை பாய் கைஸ்.